மேக்கர் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நம்ம பார்க்க போவது என்னவென்றால் மிதுன ராசியை பற்றி. மிதுன ராசி என்பது மிருகசீர்ஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்திற்கு உடையவர்கள். இவர்களுக்கு இத்தனை நாள் வரை மனதில் ஆழ்ந்த குழப்பங்களும் பல வகையில் சிரமங்களும் குடும்பத்திலும் குழப்பங்களும் அதிகம் இருந்திருக்கிறது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு பெற ஒரு சிறந்த பரிகாரமாக ஒரு சில தேவதைகளுக்கு இவர்கள் செய்வதன் மூலம் தங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்க சுபமாக இருக்கும். இவர்களுக்கு திருப்பதி வெங்கடேச பெருமாள் பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை திருப்பதி பெருமாளுக்கு செலுத்துபவர்களே ஆனால் வாழ்வில் மிகுந்த ஐஸ்வர்யமும் தனதானிய சமிருத்தியும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைப்பதுடன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைவருக்கும் ஒரு தீர்வு காண மிக ஏதுவாக இருக்கிறது. இவர்களுடைய குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருந்தாலும் இன்னும் மேலும் கவனம் அதிகம் செலுத்தி படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு இந்த ராசிக்காரர்களுக்கு புத பகவான் என்று சொல்லக்கூடிய வித்யாகாரகன் மிக ஐஸ்வர்யத்தை கொடுப்பதில் வல்லவர். தாங்களுடைய தொழில்துறையில் மிகுந்த கவனமும் அதன் மூலம் வரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தின் மூலம் தாங்கள் பலருக்கு உத்தியோகங்கள் வியாபாரங்கள் அளித்து வியாபாரத்தை அபரிமிதமாக பெருக்கிக் கொள்ளலாம். இவர்களுக்கு உகந்த காலம் என்று சொல்லக்கூடிய மே மாதம் முதல் விசேஷ பலன்கள் இவர்களுக்கு புத பகவானுடைய அனுக்கிரகத்தில் கிடைக்கும். திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் புத பகவான் அமர்ந்திருந்தாலும் அவரை பிரார்த்தனை செய்வதன் மூலம் தொழில் ஸ்தானத்தில் வியாபாரம் பெற புதன்கிழமைகளில் அவர்கள் விரதங்கள் இருந்து புதனை தரிசனம் செய்து நவக்கிரகங்களை ஆராதனை செய்து அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனைகள் செய்வதால் அவர்களுக்கு வியாபாரத்தில் மிகுந்த செல்வங்கள் அதிகரிப்பதுடன் பரமக்ஷேமங்களும் கிடைக்கிறது. இவ்வளவு நாள் இருந்த மனக்குழப்பம் மற்றும் மனதில் ஏற்பட்ட ஒரு சஞ்சலங்கள், மனப்பூசல்கள், குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் இவை கடந்த 6-7 மாதமாக இவர்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையானுடைய அனுக்கிரகத்தை இவர்களுக்கு கிடைப்பதால் இவர்கள் ஏழுமலையானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை செய்வதால் தொழிற்ஸ்தானத்தில் முன்னேற்றமும் சீரும் சிறப்பும் வசதிகளும் குழந்தைகளுடைய படிப்பு செல்வங்களில் ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கு இந்த வருடம் மிக ஏதுவாக உள்ளது. வருகின்ற மே மாதம் முதல் இவர்களுக்கு சிறந்த பரிகாரம் என்று சொல்வதால் தாங்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை திருப்பதிக்கு செலுத்தி பெருமாளினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ண திவ்ய கடாட்சங்களை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இவர்களுக்கு இது விசேஷ பரிகாரம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விசக்கிரமே திரேதா நிததே பதம் சம்பூடமஸ்ய பாஹும் சுரே விஷ்ணோரரணமசி விஷ்ணோः பிரஷ்டமசி விஷ்ணோஸ்மப்தேஷ்ட விஷ்ணோர் சூரசி விஷ்ணோர் த்ரவமசி வைஷ்ணவமசி விஷ்ணவேத்வாः தத்புருஷாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேயர்களுக்கு வணக்கம்.